கிறிஸ்துக்கு அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோட கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள்ல வருகிற செய்தி எங்க இருந்து வச்சோன்னா, மத்தியில் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26வது வசனம். அதுல ஒரு பகுதி என்ன சொல்லப்படுதுன்னா, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன. இந்த வசனத்தை வாசிக்கும் போது தெரியும் நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னா, நீங்க ஆண்டவர் இந்த உலகத்துல அவருடைய ஊழிய காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவரை தேடி வந்த எல்லாருக்கும் என்ன செஞ்சாரு, ஏதாவது ஒரு காரியம் அவங்களுக்கு நன்மையாக முடிஞ்சிருக்கு. ஒருவேளை வியாதியோடு வந்திருப்பாங்கன்னு சொன்னா அவங்க வியாதி சுகம் பெற்று போயிருந்தாங்க. பார்வை இல்லாதவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் பார்வை தந்தாங்க. பேச முடியாதவங்களுக்கு என்ன செஞ்சாரு, ஆண்டவர் அவளுக்கு பேச வைத்தாங்க. கூணாக வந்தாங்க, அவங்க நிமிர்ந்து நடந்து போனாங்க. வியாதியோடு ஜுரத்தோடு இருந்த பேதுரு மாமிக்கு சுகம் கொடுத்தாங்க. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்புனாங்க. அப்புறம் நிறைய அவருடைய அற்புதங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள் அவரை சந்தித்தவங்க யாருமே என்ன செய்யல, ஒரு நன்மையும் பெறாத அவங்க என்ன செய்யல, திரும்பி போனதாக சரித்திரம். அவரை தேடி எப்படிப்பட்டவரோ அப்படின்னு சொல்லி பார்க்க வந்த சகீவை கூட ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாங்க, ரட்சித்தாங்க. அப்பேற்பட்ட ஆண்டவர். ஆனா அவரிடத்துல இருந்து வந்த ஒரு மனுஷன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, துக்கத்தோட திரும்பி போறாரு. ஏன் அப்படின்னு சொன்னா, அவர் மிகுந்த செல்வந்தனாக இருந்தார். அவருடைய கையில பணம் அவருக்கு என்னது. அப்ப அவர் கேட்கிறாரு, நல்ல போதகரே, அவர் வந்த நோக்கம் என்னன்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீங்க எல்லாத்தையும் ரொம்ப கடைப்பிடிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு நினைச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீங்க தாயின் தகப்பனை கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கற்பனையா சொல்லும் பொழுது அந்த வாலிபன் சொன்னா, இதை நான் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்பன்னா உங்ககிட்ட இன்னும் ஒரு குறை இருக்குது. என்னன்னு சொன்னா, நீ பூரண சர்க்குணனா இருக்கிற, அதனால என்ன செய்ய, நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று என்ன செய்ய, தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொன்னார். நினைச்சு பாருங்க, அவர்கிட்ட வந்தவங்க எல்லாம் ஆசீர்வாதத்தோட திரும்பி போனாங்க. ஏற்கனவே எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்ற, பூரணமான எல்லா உலக பிரபல ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனுஷன் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவடத்துல வந்து என்ன செய்யறது, துக்கத்தோடு திரும்பி போனதாக அந்த கதையை நீங்க எல்லாரும் வாசிப்பீங்க. அது மத்திய சுவிசேஷத்துல எல்லா அதிக சுவிசேஷத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வாசிக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, அவருக்கு வந்து என்னன்னா உலக பொருட்கள்ல அவருக்கு வந்து அந்த அவர்கிட்ட இருக்கிற பணம் என்ன தெரிஞ்சிச்சு, பெரிதாக தெரிந்தது. அவருக்கு அந்த ரட்சிப்பு என்ன செய்யல, பெரிதாக தெரியல. ஆண்டவருடைய அந்த பரலோக ராஜ்யத்துல உங்களுக்காக நான் பொக்கிஷத்தை சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதெல்லாம் அவருக்கு பெருசா தெரியல. அவர் என்ன செஞ்சார், துக்கத்தோடு திரும்பி போன வாலிபன். ஆண்டவர்கிட்ட எதுவும் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு திரும்பி போனார். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் வந்து ஏற்கனவே யார்தான் ஆசீர்வச்சிருக்காரு, ஆண்டவர் தான் அவரை அளவுக்கு மீறி இந்த உலக பொருட்களால் ஆசீர்வச்சிருக்காரு. அவருடைய எண்ணத்தை எங்க வச்சுட்டாருன்னு சொன்னா, உலக பொருட்கள் மேல வச்சுட்டாரு. அதனால என்ன செஞ்சிச்சு, அவரால் துக்க முகத்தோடு அவர் போனார். ஒருவேளை அந்த மனுஷன் போய் எல்லாத்தையும் விற்று கொடுத்துருப்பாருன்னு சொன்னா, அவருடைய பொக்கிஷம் எங்க இருந்திருக்கும், பரலோகத்துல சேர்க்கப்பட்டிருக்கோம். நீங்களும் நானும் அப்படிதான். இந்த உலகப்புறமான காரியத்தையும் ஆண்டவரையும் நம்ம ஒன்னா வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளால கண்டிப்பா 2 எஜமான்களுக்கு நமக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒரு எஜமானை பகைத்து இன்னொருவன் என்ன செய்வோம், நம்ம நேசிப்போம், ஒருவரை அசட்டை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதனால நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த வாலிபனை போல இந்த உலகத்தெல்லாம் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அதனால நமக்கு லாபம் என்ன. இன்னைக்கு வருகிற செய்தி அது என்னன்னு சொன்னா, உங்களுக்கு லாபமானது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ரட்சிப்பு. அந்த உலக பொருட்கள்லாம் அழிந்து போக போகுது. அந்த அவர் அங்க 2ஆம் முறையாக வரும் பொழுது எல்லாம் என்ன செய்ய போகுது, அழிக்கப்பட்டு போக போகுது. அதை குறித்து நம்ம யோசித்தவர்களாக அழியாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, மரணமே இல்லாத ஒரு இடம், வியாதிகள் ஒன்றும் இல்லாத ஒரு இடம், எப்பொழுதும் சந்தோஷம், எப்பொழுதும் துதியும் ஆண்டுடைய பிரசன்னமும் நம்மோடு கூட இருக்கிற, அதை நாம் நோக்கி ஓடுவோம். நம்ம இந்த உலகத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு ரட்சிப்பு இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஜீவித்ததற்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்வோம், நம்மை நாமே ஒரு கேள்வி கேட்டுட்டு ஆண்டோட பாத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த வாலிபனை போல துக்கத்தோடு தெரியாதபடிக்கு, ஆண்டவரே உமக்காக நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, நாங்கள் இந்த காரியத்தை விட்டு வெளியே வரணும், அது நாங்கள் இந்த காரியத்தை எடுத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டத்துல கேட்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் தன்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன செய்வாரு, அவர் முன்பாக வந்து அவளுக்கு வெளிப்படுவார். வெளிப்படுவது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன செய்வார், வெளிப்படுத்தி காட்டுவார்.
அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எதை எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அதற்கு நம்ம என்ன செய்யணும், அடுத்து நம்மை ஒப்பு கொடுக்கணும். நாம் என்ன செய்யக்கூடாது, அவனுடைய கிருபை இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய கிருபினாலும் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுது வேண்டி அவருடைய ஆவியான ஒத்தாசைக்காக நம்ம எப்பொழுது வேண்டி நிற்போம்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம நல்வழிப்படுத்த அந்த நித்திய பரலோகத்தில் நித்தியானந்த ராஜ்யத்தில் பரலோகத்தில் அவரோடு கூட இருக்கிற சதா காலம் அவரோடு கூட இருக்கத்தக்கதான பெரிய சிலாக்கியத்தை தர காத்திருக்கிறார். உலகப் பொருட்களை பார்த்து அதை எழுந்து விடாதபடிக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருப்போம். செய்வோம். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த எச்சரிப்பின் செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உலகத்தை எல்லாம் ஆதாயப்படுத்தி தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று கேட்டது போல நாங்கள் உலகப் பொருட்களுக்காக ஆசைப்பட்டு உங்களுடைய ரட்சிப்பை நாங்கள் இருந்து விடாதபடிக்கு அல்லது அதை அசட்டை பண்ண விடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை உடைய ரட்சிப்பை குறித்து அறியாத இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சாமி. அவர்களும் உடைய அன்பை குறித்து அறிந்து கொள்ளவும், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் நீர் என்று அறிந்து கொள்ளவும், நீர் பாவிகளை நேசிக்கிறவர் என்று அறிந்து கொள்ளவும், பாவத்திற்காக மரித்தவர் என்று நாங்கள் அறிந்து கொள்ளவும், எங்களுக்கு எங்களுடைய நித்திய மரணத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டவர் நீரே என்று சொல்லி ஒவ்வொரு ஆத்மாவும் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீரே ஒவ்வொருவரோடு கூட இடைபட வேண்டுமா என்று மன்றாடுகிறோம். விசேஷமாக இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்குறாங்களோ கர்த்தாவே, அவங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க. ஒருவேளை உடைய அன்பை தெரியாதவர்கள் யாராவது செய்தியை கேட்பாங்கன்னு சொன்னால் இந்த நாளில் அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக இப்பேற்பட்ட அன்பான தேவன் ஒருவர் இருக்கிறார், பாவங்களை மன்னித்து பாவிகளை நேசிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் உணரத்தக்கதாக நீர் கிருபை செய்திடணுமா என்று மன்றாடுகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்க. கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் இந்த பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் சாமி. எப்படி நீ மோசையோடு இருந்து வழிநடத்தினோம் அதே போல எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமா என்று மன்றாடுகிறோம். இந்த வழியிலும் கூட 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் எல்லாரும் பொது தேர்வு எழுதுவதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. இதை அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து ஆரம்பத்திலிருந்தே தன்னுடைய கவனத்தை படிப்பில் அதிகமாக செலுத்த நீங்க கிருபை செய்யுங்க சாமி. விளையாட்டான காரியங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுதல் ஆவியை கட்டளையிடுங்க. பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகள் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்யுங்க. அது நிமித்தம் உடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக அனுராகளை வழிநடத்த வேண்டுமா என்று மன்றாடுகிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை இணைத்தள்ள வேண்டுமா. எங்கள் கல்வாரியில் பாடுபட்டு வந்த இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.